இந்த வினோத் டார்வின் தியரி எல்லாம் பொய்யாயிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல பாத்தியா? டார்வின் தியரி பொய்யாயிட்டு இருக்கா? எது குரங்குல இருந்து மனுஷன் வந்தானே அந்த தியரியா? குரங்குல இருந்து மனுஷன் வந்தானான்ல எனக்கு தெரியாதுப்பா. சரி, அணிலா இருந்தவனுங்க எல்லாம் இப்ப யானை ஆயிட்டானுங்கப்பா. டேய் ராஜா, வாத்தியாருக்கு செம்ம ஐடியாடா. ஓ நீ அங்க வரியா? நானும் பார்த்தேன். அதாவது கொடி ரிலீஸ் பண்றதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா நம்ம டிசைன் பண்ண மாதிரியே ஆல்ரெடி ஏதாவது கொடி இருக்கா இல்லையா அப்படின்லாம் அவங்க ஃபேக்ட் செக்ல எதுவுமே பண்ணலையா என்னன்னு தெரியல. வேண்டியது இல்லப்பா. அப்படியா? 2 நாளைக்கு முன்னாடி FIFA கேம் விளையாண்டுருப்பாரா இருக்கும். மான்செஸ்டர் கொடி பார்த்துருப்பாரு, நல்லா இருக்கு, கண்ணு கவர்ச்சியா இருக்கு, நம்ம அதே கலர் பேட்டர்ன்ல போயிடுவோம்னு முடிவு பண்ணிருப்பாங்க. அப்புறமா தான் தெரியும் ஸ்பெயின்ல அப்படி கொடி இருக்கு. விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிருப்பாங்க. இதெல்லாம் போய் சீரியஸா எடுத்துக்கலாமா? அதே மாதிரி அந்த யானை எல்லாம் கூட பாத்தீங்கன்னா இந்த ஜம்போ சர்க்கஸ் இப்படி நிக்கும் பாத்துருக்கிறியா? வித்த காட்டுற யானை, சர்க்கஸ் யானை. அண்ணங்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, இது என்னங்க, இதுக்கு என்னங்க அர்த்தம், இந்த மாதிரி கார்ட்டூன் எல்லாம் போட்டிருக்கீங்களே, மாநாட்டுல சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ ஆமா, மாநாடு எங்க நடக்குது? அதான் அந்த இடைத்தேர்தல் நடந்தது இல்ல விக்கிரவாண்டி, ஆமா அங்கதான் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுல வந்து கொடியில இருக்கிற அந்த விளக்கங்கள், இடம் சொட்டி பொருள் விளக்கம் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. கட்சி கொடி நல்லதா இருந்துச்சு. வரவேற்கத்தக்க விஷயம் தான். அவருடைய கட்சி கொடியில வந்து வாகை மலரை வச்சிருக்கிறாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னது? சங்கிகள் கஸ்தூரி மாதிரி இருக்கவங்க எல்லாம் வந்து பாருங்க பகுத்தறிவு வெளியே போயிருச்சு, நல்ல நாள் பார்த்து ஆரம்பிச்சிருக்காரு, எங்கேயுமே வந்து பெரியார் குறியீடோ அண்ணா குறியீடோ இல்ல, அவர் எங்களுக்கான ஆள் தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கான ஆளான்னு தெரியல, ஆனா மக்கள் இடது கையில உதற போறாங்கன்றது மட்டும் தெளிவா தெரியுது. எம்ஜிஆர் 3 எழுத்து, விஜய் 3 எழுத்து. நல்லா இருக்கு, தப்பு கிடையாது. அதனால் வந்து சமாஜ்வாதி கட்சி வந்து ஏன்னா சின்ன வச்சுருக்காங்க அப்படிங்களா, அது மாதிரி ஒரு வைக்கக்கூட தப்பு இல்லையா? அது கட்சி கொடி ஏற்றினார், பார்க்கலாம், வந்தால் ஓட்டம் வருவார். ஆனால் 20 வருஷம் 30 வருஷம் பொறுத்து தான் வருவார். இப்போ எப்படி வந்துடுவார்? ஆனால் மக்களோட அபிப்பிராயம் என்ன நம்மளுக்கும் தெரியாது. இப்போ என்னோட அபிப்பிராயம் என்ன தெரியுமா? விஜய் மாதிரி தான் இருக்கணும். நீங்கள் ஏதோ சொன்னீங்க, ஆனால் என் காதில் இது ராங்காக விழுந்தது. விஜயோட அரசியல் பற்றி ஒரு லைனில் நீங்கள் சொல்ல விரும்புகிறது? நல்ல விஷயம். ஆனால் அவர் தளபதியாகவே இருந்து சினிமாவே நடிக்கட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.